buddies, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹிடன் அனிமே சேனல் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற லைக் அண்ட் கமெண்ட் தான் இங்க வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்களுமே பண்ணுங்க, ஏன்னா அப்புறம் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க யாரும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. சரி, ஓகே, இனி நான் பார்க்க போறது கிங்டம் ஆஃப் ரூயின்ஸோட சீசன் 1 எபிசோட் 2 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா சேம்பர் விட்டு வெளியே வந்திருப்பான். சேம்பர் விட்டு வெளியே வந்ததுனால எல்லா போலீஸுமே பார்த்து மிரள்றாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளுமே பார்த்து மிரண்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த போலீஸை பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா உங்களால தானே எங்க அம்மா செத்தாங்க அப்படின்றதுனால அங்க உள்ள போலீஸுக்கு எல்லாரையுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொண்டுகிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ கையில உள்ள செயினை பார்த்துட்டு அவளையுமே சுடுறான் பாருங்க. பார்த்தா செயினை சுட்டுருப்பான். பட் அவ சுட்டதுனால நம்ம ஹீரோ பார்த்து அந்த பொண்ணுமே மயங்கி விழுந்துருவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீனே இதான சான்ஸ்ன்ற மாதிரி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ அந்த ஸ்லேவ் கேம்ப்ல ஏகப்படவே தப்பிச்சிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த பிரசன் தான் ஸ்லேவ் இருந்தா. அது மட்டும் இல்லாம அந்த பிரசன் 1001 அங்கதானே இருந்தா. சோ நீ என்னன்னு போய் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு ஆபீசருக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறான் பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆபீசருமே பாக்குறதுக்கு சைக்கோ மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பின்னாடி உள்ள பொண்ணு என்ன சொல்லிட்டு இங்க பாரு, என்ன தைரியம் இருந்தா எங்க அண்ணன் கிட்ட எதிர்த்து பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி உங்க அண்ணன் தங்கச்சி பாஸ் எல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆபீசருமே நான் எங்க டியூட்டியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் பாருங்க. அப்போ அந்த பொண்ணுமே என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, முதல்ல இவனும் போட்டு தள்ளணும்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க பாருங்க. இங்க பாரு, அவன் கிட்ட எந்த வம்பும் வச்சுக்காத, அவனே ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவான். சோ அவன் கிட்ட எந்த பிரச்சனையும் டீல் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அப்படியே போயிட்டு இருக்கும் பாருங்க, இவன் பாடியே மொத்தமா ஏதோ மெக்கனைஸ் பண்ண மாதிரி பாடி இருக்கு. இப்போ அந்த ஸ்லேவ் கேம்ப்ல காமிக்கிறாங்க. அந்த ஸ்லேவ் கேம்ப்ல அந்த சீஃப்மே பாத்தீங்கன்னா இங்க வந்து கோயிலுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாக்ஸ்ல முக்கியமான ஒரு பொருள் இருந்துச்சு. அந்த பொருள்ல ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொருளுமே காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீன் அவனோட கோயில்ல கையில கிடைச்சிருச்சு. என் பேரு அடோனிஸ், எங்க அம்மாவை கொன்னதுக்காக நான் இந்த உலகத்தையே மொத்தமா அழிக்க போறேன், இந்த ஹியூமன்ஸே சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே பார்த்தா ரிட்டர்னிங் மேஜிக்கை சம்மனிங் பண்ணிட்டு இருக்கான். அப்பவே அவன் கையில கன் இருக்கும் பாருங்க. அந்த கன் எடுத்து லைட்டா ஷூட் பண்றான். பட் மேஜிக்கோட ஷூட் பண்ணதால பாத்தீங்கன்னா அந்த புல்லட் ஃபாஸ்டா ஆப்போசிட்ல உள்ள பில்டிங்ல மொத்தத்தையும் கொண்டுகிட்டு இருக்கான். இப்போ திரும்பி அந்த ஸ்லேவ் கேம்ப் தான் காமிக்கிறாங்க. அந்த ஸ்லேவ் கேம்ப்ல பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர் இருக்கால, ஏகப்பட்ட வேற எல்லா ஸ்லேவையும் சுட்டு கொண்டுகிட்டு இருக்கான். பத்தாவது குறைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கிட்ட கிளீன் தான், கம்ப்ளீட் கிளீன் தான் சொல்லிட்டு ஆப்போசிட்ல சீஃப் இருக்காங்கல்ல, அந்த சீஃபையும் 2-3 போலீஸையும் சேர்த்து சுட்டு கொண்டுடுறான். இப்போ வெளியே அந்த டோரக்காக இருக்கால, அவளுமே எஸ்கேப் ஆயிட்டு வந்திருப்பா. இங்க பாரு, ஏன் தப்பு தான், அவன் வந்து எஸ்கேப் ஆயிட்டான். இப்போ என்னோட தப்பு ரொம்ப பெரிய தப்பா போயிருச்சு, அவனை நான் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தேடி வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோமே அந்த சிட்டில ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, ரொம்பவுமே மாறிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ஹியூமன்ஸ் வந்து இன்னும் மாற மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் எல்லாருமே கொல்லதான் ட்ரை பண்ணுவாங்க. சோ எங்க அம்மாவை கொன்னதுக்காக நான் எல்லாருமே கொல்லதான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோயி மட்டும் உயிரோட இருந்தா அவ என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான் பாருங்க. பார்த்தா எப்படியும் அவன் வந்து ரிவெஞ்ச் எல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா பெரிய ஜெயண்டே சம்மன் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த ஜெயண்ட் வந்தது எல்லாருமே பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. சோ அந்த மொத்த சிட்டியுமே பாத்தீங்கன்னா கேஎஸ்ல ஓடிட்டு இருக்கு. பாக்குற எல்லாருமே பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோமேன் எங்கடா அந்த எம்பரர், அவனை கூப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அதே டைம்ல இப்போ அதே சைட்ல டேரக்டர் யாமட்டோ இருக்காருல, அவருக்குமே நியூஸ் வருது. சோ பிரிசனர் வந்து எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து மேஜிக் வந்து சம்மனிங் ஆயிருக்காங்க. அங்க கிட்ட வந்து நியூஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் கிங் வந்து அன்கான்சியஸ்ல இருக்காரு அப்படின்றதும் தெரிய வருது. சரி, ஓகே, மேஜிக் போட்டான் சப்ரஷன் டிவைஸ் இருக்கு, அந்த டிவைஸ் எங்க, டேம் எங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த டிவைஸ் வச்சுதான் லாஸ்ட் டைம் க்ளோயை கொண்டிருப்பாங்க. அந்த டிவைஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி 10 வருஷம் ஆச்சு சார். அந்த 10 வருஷமா அதுக்கப்புறம் யாருமே அந்த டிவைஸ் ஒர்க் அவுட் பண்ணல. இப்போ அது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படின்றது தெரியவே இல்லை சார் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைரக்டர் சீஃப் மேன் அவரோட தங்கச்சி கிட்ட ஆர்டர் போறாரு. நீங்க பாரு, நீ சயின்ஸ்ல நல்லா தெரியல, சோ நீ போய் அதை என்னன்னு பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் தங்கச்சி கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மொத்த சிட்டியும் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொன்னா. அப்போ அங்க உள்ள டேங்க்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஷூட் பண்றாங்க பாருங்க. பட் ஹீரோ மேல ஒரு புல்லட் கூட பரமாடிது. பார்த்தா ஆப்போசிட்ல ரெஃப்ளெக்டிவ் ஷீல்டு இருக்கு. சோ அந்த ஷீல்ட்ல பட்டு எல்லாருமே பார்த்தா நகண்டு போயிருதுங்க. நம்ம ஹீரோமே பத்தாத குறைக்கும் அவனுமே மொத்த பில்டிங் போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான். சோ அங்க உள்ள ஏகப்பட்ட ஹியூமன்ஸ் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இப்போ ஏர் ஃபோர்ஸும் உள்ள இறங்கிருச்சு. ஏர் ஃபோர்ஸ் வச்சு ஷூட் பண்றாங்க பாருங்க. ஆக்சுவலி அங்க உள்ள பீப்புள்ஸ் யாருமே என்ன எவாக்குவேட்டே பண்ணல. பட் ஹீரோ மட்டும் செத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏர் ஃபோர்ஸ் வச்சு மொத்தமா ஷூட் பண்றாங்க. பட் ஏர் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா அங்க உள்ள பீப்புள்ஸ் கொள்வதை தவிர நம்ம ஹீரோ மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட விழுலன்னு சொல்லலாம். அந்த இடத்துல அந்த ஏர் ஃபோர்ஸ்ல விழுந்ததுனால அந்த சைடு ஒரு அம்மாவுமே இறந்து போய்ப்பாங்க பாருங்க. அப்போ ஒரு சின்ன பையனுமே எந்திரிங்கவான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். பார்த்தா அந்நேரத்துல அந்த ஏர் ஃபோர்ஸ் ஷூட் பண்ணதால மேல இருந்து அந்த பில்டிங் கீழே விழுது பாருங்க. பட் அந்த பில்டிங் அந்த சின்ன பையன் மேல விழுறதுக்குள்ள நம்ம ஹீரோயின்மே வந்து இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க கிளம்பிடுற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனுமே காப்பாத்திடுறா. அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஒரு சைடு போயிட்டு இருந்தா நம்ம
நம்ம ஹீரோயின் மட்டும் ஹீரோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கா. அண்ட் ஹீரோக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே சோம்பேறி ஐட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க. அதே நேரத்துல கிங்க காமிக்கிறாங்க. அப்போ கிங் அண்ட் குயின் ரொம்ப பாசமா இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த குயின் சொல்ல போனா ரொம்ப நல்லவளா இருக்கா. நமக்கே ஒரு டவுட் வருது, எப்படா இவன் இந்த மாதிரி ஒரு எம்பரர் கிட்ட போய் மாட்டினான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த எம்பரரே சொல்லலாம் நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம என்னை மாதிரி ஒரு ஆளுக்கு நீ குயினா வந்திருக்க, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ அந்த அடானிஸ்ன்ற பையன் எஸ்கேப் ஆயிட்டான், நான் அவனை அன்னைக்கே கொண்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கிங்குமே சொல்லிட்டு இருக்கான். பத்தாவது குறிக்கு இன்னும் என்ன சொல்றான், எனக்கு வந்து கேன்சர் இருக்கு, இது இன்க்யூரபிள் இல்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அந்த குயினுமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, கிங்குக்கு வந்து உடம்பு சரியில்லை, சோ டாக்டர் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பட் கிங்கு இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு நான் தான் அந்த விச்சஸ்ல கொன்னேன், சோ இந்த விச்சஸை கொன்னதுனால யாரே என்னை வந்து கை விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த கிங்குமே சொல்லிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு நம்ம சயின்ஸ்ல எவ்வளவு முன்னேறிட்டோம், நம்ம எம்பையரோட சயின்டிபிக் நாலேஜ் ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் அந்த விச்சை கொன்னதுனால கொஞ்சம் கூட நான் கவலையே பாடலையே அப்படின்றது சொல்றான் பாருங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இருந்தவே இல்லைங்க, குயினை கிட்ட மட்டும் தான் நல்லா பேசிக்கிட்டு இருக்கான், மத்தபடி விச்சை கொன்னதுக்கு இன்னும் கூட கவலைப்படலன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட இதான சான்ஸ்ன்ற மாதிரி எல்லாரையும் போட்டு வெட்டிட்டு விளாசி சாச்சிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு பிளட் பாத் எடுக்கிறானே சொல்லலாம். ஆப்போசிட்ல வரவங்க எவ்வளவுதான் சுட்டாலும் நம்ம ஹீரோ மேல ஒரு புல்லட் கூட ஒரு ஸ்கிராட்ச் கூட விடலன்னு சொல்லலாம். அப்போ அங்குள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன சொல்லியிருக்கான், நான் உன்னை அன்னைக்கே கொண்டிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அதை நானும் சொல்றேன், அன்னைக்கே நீங்க என்னை கொண்டீங்கன்னா நான் எப்பவோ க்ளோய்க்குள்ள போய் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆணையத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம ஹீரோயின் இறங்கி பாரு, அமைதியாரு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம இப்படி பண்ணாத இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்கா பாருங்க. பட் நம்ம ஹீரோயின் முன்னாடியே போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆபீசரோட கழுத்தை நெரிச்சே கொண்டுறான். எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க, எதுக்கு மாஸ் மர்டர் பண்ணிட்டு இருக்க, எல்லாருமே இன்னோசென்ட் அப்படின்னு சொல்லும்போது இன்னோசென்ட்டா, இங்க பாரு நான் இந்த எம்பையர் மட்டும் நான் கொல்ல போறது இல்ல, மொத்த ஹியூமனுமே நான் கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹியூமன்ஸ்ன்ற தடையமே இந்த வேலையில இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயினே மிரண்டு போயிடுறான். இவன் வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஒரு மாஸ் மர்டர் சீரியல் கில்லர் மாதிரி போய்கிட்டு இருக்கா அப்படின்றத. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இங்க பாரு க்ளோயை மட்டும் உயிரோட இருந்தா நீ பண்றதை அப்ரூவ் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஹீரோமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு க்ளோயை பத்தி உனக்கு பேசுறதுக்கே தகுதி இல்ல, அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி ஹியூமன்ஸ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாருமே எப்படி ஏமாத்துவீங்க, எப்படி கழுத்த இருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னுமே எனக்கு க்ளோயோட கடைசி சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கு, சோ க்ளோயை பத்தி பேசுறதுக்கு உனக்குலாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுமே நானுமே ஒரு விச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீயுமே விச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோ நம்ப மாட்டேங்க பாருங்க. பார்த்தா அவளுமே கையில லைட்டா மேஜிக் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம நான் உனக்காக தான் இந்த எம்பையர்க்குள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அப்போ ஹீரோமே செம்ம காண்டாயிடுறான். விச்சா ஏமா அன்னைக்கு என் க்ளோயி சாகும் போது எங்க போனீங்க, எல்லாரும் ஈஸியா சாக விட்டீங்க, பட் இப்படி இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, இல்ல நாங்க வந்து க்ளோயை காப்பாற்றணும் ட்ரை பண்ணோம், பட் எங்களால முடியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி எல்லாம் வச்சு அழிஞ்சிட்டாங்களா அப்படின்னு தானே கேள்விப்பட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, இன்னும் கொஞ்சம் வச்சு உயிரோட இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த டோரகாமே சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டு நம்ம ஹீரோவால நம்புறதா நம்பாம போறதா அப்படின்னு மாதிரி தெரியல. பத்தாவதுக்கு அந்த ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ நினைச்சா க்ளோயை உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் நான் எப்படி உயிரோட கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கேட்கறான் பாருங்க. ஆக்சுவலி உன்னோட மெமரிஸ் வச்சு க்ளோயை உயிரோட கொண்டு வர முடியும், அதுக்கு எங்களுக்கு வந்து வழி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியல. அவனுமே ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அவனுமே க்ளோயை உயிரோட வர முடியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனுமே சரி என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கழுத்துல கத்திய வைக்கிறான் பாருங்க. பார்த்தா அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட அவங்க அம்மா மூஞ்சிலுமே கண்ணை வச்சு கேட்டிருப்பாங்கல்ல, சோ சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எனக்கு க்ளோயை மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோமே அழுக ஆரம்பிச்சிடறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ வந்து தனியா இருக்க மாட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க வரா. பட் ஹீரோவோட கண்ணு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணையும் கொண்டுட்டானுங்க. நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிடுறான். நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணது ரெண்டு பொண்ணுங்க தான், ஒண்ணு அவங்க அம்மா, இன்னொன்னு இந்த பொண்ணு. ஒரு ரெண்டு பேருமே செத்துட்டானுங்க. ஹீரோயினும் காலி, ஹீரோட அம்மாவும் காலி. யாரு சுட்டான்னு பார்த்தா அந்த ஒரு சைக்கோ இருப்பான் பாத்தீங்களா, அந்த சைக்கோ தான் சுட்டிருக்கோம். ஹீரோவே சும்மா கிளம்பி போயிருப்பான் போல. இந்த சைக்கோ சுட்டதுனால நீ நான் கொல்லாம விட மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே ரேஜ்ல கிளம்பிட்டு இருக்கான். சோ அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோடு இந்த இடத்துல முடியுது. சோ நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம். மறக்காம பாருங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் தான் என்ன மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. சோ நீங்களுமே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், ஐ மீன் நம்புறேன். சோ நீங்களுமே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.